ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே வேதம் கற்போம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் கிருபையாக தந்திருக்கிற இந்த நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் வேதத்தை கற்றுக்கொள்வதற்காக நாம் ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேதம் கற்போம் நிகழ்ச்சி மூலமாக வேதத்தின் சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கும் நினைவுபடுத்திக் கொள்வதற்கும் உம்முடைய சத்தியத்தை நாங்கள் விசுவாச வாழ்க்கையில கடைபிடிப்பதற்கும் நீர் எங்களுக்கு கற்றுத்தரப் போகிற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த 3ஆம் பகுதியிலே வேதத்தின் ஆழ்ந்த சத்தியங்களை கற்றுக்கொள்வதற்கு கிருபைகளை தாரும். அதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே விசுவாசித்து உமது சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கிருபையாக தந்திருக்கிற இந்த நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆதியாகமம் 3வது பகுதியாக நாம் இன்றைக்கு சில காரியங்களை நாம் இந்த வேதவசனத்தின் அடிப்படையில தியானிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த ஆதியாகமம் புத்தகத்தை 2 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். ஆதியாகமம் 1 முதல் 11வது அதிகாரங்கள் வரை உள்ள பகுதிகள் ஒரு பகுதியாகவும், 2வது பகுதியை 12வது அதிகாரங்கள் தொடங்கி 50வது அதிகாரங்கள் வரை உள்ள பகுதியை 2வது பிரிவாகவும் நாம் பிரிக்கலாம். இப்படி இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதிகளிலே 4 முக்கியமான சம்பவங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதிகளிலே 4 முக்கியமான நபர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரங்கள் 1லிருந்து 11 வரை இருக்கிற 4 முக்கியமான சம்பவங்கள் என்னவென்று பார்க்குமானால், முதலாவது சிருஷ்டிப்பை குறித்து பார்க்கிறோம். அதிகாரம் 1 அல்லது 2வது அதிகாரம் 2 அதிகாரங்களிலும் சிருஷ்டிப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். 3, 4, 5 அதிகாரங்களிலே மனிதனுடைய வீழ்ச்சியும் அதனுடைய விளைவுகளும் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் துவங்கி 9வது அதிகாரம் வரை ஜலப்பிரளயமும் அதனுடைய விளைவுகளை குறித்து நாம் பார்க்கிறோம். 10ஆம் மற்றும் 11ஆம் அதிகாரத்திலே பாபேல் கோபுரத்தை பற்றிதான முக்கியமான சம்பவங்கள். இவ்விதமாக 4 சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். 1, 2 சிருஷ்டிப்பு, 3லிருந்து 5 வரை மனிதனின் வீழ்ச்சியும் அதனுடைய விளைவுகளும், 6ஆம் அதிகாரம் துவங்கி 9வது அதிகாரம் வரை ஜலப்பிரளயமும் அதன் விளைவுகளும், 10வது மற்றும் 11வது அதிகாரத்திலே பாபேல் கோபுரம் என்று பார்க்கிறோம். இந்த 2வது பிரிவாகிய ஆதியாகமும் 12வது அதிகாரங்கள் துவங்கி 50வது அதிகாரங்கள் வரை உள்ள பகுதிகளிலே 4 முக்கியமான நபர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 ஆபிரகாம், 2வது ஈசாக்கு, 3வது யாக்கோபு, 4வது யோசேப்பு என்று இந்த 4 முக்கியமான நபர்களை குறித்து இந்த அதிகாரங்களிலே பார்க்கிறோம். அதிலே விசேஷித்த காரியம் என்னவென்றால், இந்த ஆபிரகாமை குறித்து மாத்திரம் 14 அதிகாரங்களிலே காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. இரண்டாவதாக யோசேப்பை குறித்து பின் நாள் உள்ள அதிகாரங்களிலே 14 அதிகாரங்கள் யோசேப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு மற்றும் யாக்கோபை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிகமாக ஆபிரகாம் பற்றி 14 அதிகாரங்களும், யோசேப்பு பற்றி 14 அதிகாரங்களும் அதில் எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வேதமானது கிறிஸ்தவர்களுக்கும் தேவனை நம்புகிறவர்களுக்கும் தான் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதத்தையும் தேவனையும் நம்பாதவர்களுக்கு இது அல்ல என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதத்தை நம்பாதவர்கள் கேட்பார்கள், வானத்தையும் பூமியையும் தேவன் சிருஷ்டித்தார், தேவனை யார் சிருஷ்டித்தார் என்று கேட்பார்கள். இப்படி சிருஷ்டிப்பின் காரியங்களை குறித்து பலவிதமான தேவையற்ற கேள்விகளை வேதத்தை நம்பாதவர்களும் தேவனை நம்பாதவர்களும் கேட்கிறவர்கள். ஆகவே இந்த வேதம் கிறிஸ்தவர்களுக்கும் தேவனை நம்புகிறவர்களுக்காக அது எழுதப்பட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரை உள்ள ஒரு பகுதி. அதாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முழுவதும் 2வது அதிகாரத்திலே முதல் 3 வசனங்கள் வரை உள்ள ஒரு பகுதி சிருஷ்டிப்பின் வாரம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இதில் 6 நாட்கள் தேவனுடைய சிருஷ்டிப்பும் 7வது நாள் தேவன் ஓய்ந்திருந்த சிறப்பான நாளாகவும் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதன்படி நாம் பார்ப்போமானால்
முதலாம் நாளிலே வானம், பூமி, தண்ணீர், காற்று, வெளிச்சம் என்பவற்றை கர்த்தர் சிருஷ்டிக்கிறார் என்று பார்க்கிறோம். 2ஆம் நாளிலே ஆகாயத்தை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். 3ஆம் நாளில் வெட்டாந்தரை, சமுத்திரம், புல், பூண்டு, மரங்கள் என்பவற்றையும், 4வது நாளில் வானத்தின் சுடர்களையும், 5ஆம் நாளில் மீன் இனங்கள், பறவைகளையும், 6ஆம் நாளில் மிருகங்களையும் மனிதனையும் கர்த்தர் சிருஷ்டித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம். இது இந்த ஆதியாகமத்தினுடைய முதல் அதிகாரம் துவங்கி 2வது அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனங்கள் வரை சொல்லப்பட்டிருப்பதினாலே சிருஷ்டிப்பின் வாரம் என்று அது அழைக்கப்படுகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ள சரித்திரத்தையும் 2ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஓய்வு நாளினுடைய முக்கியத்துவத்தையும் குறித்து தேவன் நமக்கு கற்றுத்தரும் சத்தியங்களை நாம் தொடர்ச்சியாக கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. சிருஷ்டிப்பின் சரித்திரத்தையும் இந்த சரித்திரம் அறியத்தரும் சத்தியங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆதியாகம புத்தகத்தினுடைய முதல் 2 அதிகாரங்களிலும் எழுதப்பட்டு இருக்கிறவர்களை வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே எழுத்தின்படி சொல்லார்த்தமாக, அதாவது லிட்ரலி அதை ஏற்றுக்கொள்வதுதான் சரியான வழிமுறை என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டுவது மிகவும் அவசியம். ஆகவே அதை நாம் அப்படியே லிட்ரலி ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு 1வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். ஆங்கில வேதாகமத்திலே in the beginning God created the heavens and the earth என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகமத்தினுடைய முதல் வசனம் தேவனை பற்றியதாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தினுடைய முதல் வசனம் தேவனை பற்றியதாக இருப்பதோடு தேவனை பற்றி மனிதர்கள் மத்தியில இருக்கும் எல்லா விதமான தவறான கருத்துகளுக்கும் எதிரான விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். என்ன தவறான கருத்துக்கள் என்று நாம் ஒரு சில காரியங்களை 4 காரியங்களை இதில் பார்க்கலாம். அதாவது தேவன் இல்லை என்று வாதாடுகிற நாத்திக கொள்கைக்கு எதிராக தேவன் இருக்கிறார் என்பதை கூறும் விதத்தில் ஆதியிலே தேவன் என்று ஆதியாகமம் ஆரம்பமாகின்றதை நாம் பார்க்கிறோம். 2வதாக சடப்பொருளும் தெய்வம் என்றும் தெய்வம் எல்லாவற்றிலும் இருப்பார் என்று சொல்லுவார்கள். அதாவது கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று சொல்வார்களே என்கிற இந்த நம்பிக்கைக்கு எதிராக சடப்பொருள் தெய்வம் அல்ல என்பதையும் அது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதையும் ஆதியாகமம் நமக்கு கற்றுத்தருகிறது. 3வதாக எல்லாவற்றுக்கும் மேலாக பல தெய்வங்கள் இருக்கிறார்கள் என்னும் நம்பிக்கைக்கு எதிராக ஒரே ஒரு தேவன் மாத்திரம்தான் இருக்கிறார் என்பதையும் இந்த முதல் வசனம் சுட்டி காட்டுகிறது. 4வதாக பரிணாம கோட்பாடுக்கு நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். பரிணாம கோட்பாடு என்று பார்த்தோம். இந்த பரிணாம கோட்பாடுக்கு எதிராக தேவனே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்பதையும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் நமக்கு அறிய தருகிறது. இதை நாம் கவனிக்க தவறிவிடக் கூடாது. ஆகவே இதனால்தான் இந்த அதிகாரத்திலே தேவன் என்ற சொல் முதல் 32 தடவை, தேவன் என்கிற சொல் 32 தடவைகளும் தேவனை குறிப்பிடுகின்ற விதத்திலே அவர் என்கிற சொல் 43 தடவைகளும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, வசனத்திலே பார்ப்போம். ஆதியிலே என்று வசனம் ஆரம்பிக்கிறது. ஆதியிலே என்பதற்கு எபிரேய மொழியில் பெரேஷித் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. பெரேஷித், அதாவது BERESHITH, பெரேஷித். இந்த பெரேஷித் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் ஆரம்பம் என்று அர்த்தம். இந்த பெரேஷித் என்ற சொல் சிருஷ்டிப்பு மற்றும் காலம் என்பவற்றினுடைய ஆரம்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பு தேவனை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை. சங்கீதக்காரன் விதமாக சொல்லுகிறான். சங்கீதம் 90:2வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 90:2. பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். இதிலே பார்க்கிறோம், பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியை உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் குறிப்பிட்டுள்ளான். உண்மையில் தேவன் நித்தியமானவராக இருப்பதினால் அவருக்கு எவ்விதமான ஆரம்பமும் இல்லாதவராக இருக்கிறார். ஆகவே ஆதியிலே என்று சொல்லும் பொழுது அதற்கு முன்பதாக எத்தனை ஆண்டுகள் என்று
கணக்கிட்டு சொல்ல முடியாது. அவர் நித்தியமான ஒரு தேவனாக இருப்பதினாலே. இப்படி நித்தியமானவராக இருக்கும் தேவனை குறிப்பிட ஆதியாகமம் 1:1 உபயோகிக்கப்பட்டுள்ள ஏலோஹிம் என்ற எபிரேய சொல் பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏலோஹிம் என்ற சொல் பன்மையிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதனால் சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இது தேவனுடைய மகத்துவத்தை குறிப்பிடுவதற்காக மரியாதை பன்மையாக, அதாவது ஒருவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டுமானால் அது பன்மையிலே சொல்லப்படுகிற வார்த்தை என்று, அல்லது தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு குறிப்பாக சொல்லுகிறார்கள். ஆனால் அது சரியல்ல. ஏனென்றால் பழங்கால எபிரேய மொழி வழக்கிலே இத்தகைய மரியாதை பன்மையின் உபயோகம் இருக்கவில்லை. ஆகவே அது அப்படிப்பட்ட வசனங்கள் வார்த்தையிலிருந்து நாம் சொல்ல முடியாது. ஆனால் மாறாக புதிய ஏற்பாட்டிலே நாம் அறிந்து கொள்ளும் தேவனுடைய பன்மை நிலை, அதாவது அவர் திரியேகராய் இருக்கிறார், திரித்துவ தேவன் என்னும் தெய்வீக சத்தியமானது வேதாகமத்தினுடைய முதல் வசனத்திலேயே மறைமுகமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருப்பதினாலேதான் ஆதியாகமம் 1:1 தேவனை குறிப்பிட பன்மை சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். என்றாலும் ஆதியாகமத்தை எழுதிய மோசே உட்பட பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் தேவனுடைய திரியேக தன்மையை அறிந்திருந்தார்கள் என்று நாம் கூறிவிட முடியாது. ஏனென்றால் அந்த நாட்களில் அவர்களுக்கு அந்த விதமான எண்ணங்கள் இருந்திருக்காத காரணம், புதிய ஏற்பாட்டிலேயே இந்த தெய்வீக சத்தியமானது, அதாவது திரியேக தெய்வன் என்ற சத்தியமானது முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டது புதிய ஏற்பாட்டில்தான். எனவே ஆவியின் ஏவுதலினாலேயே தேவனுக்கு பன்மை சொல்லை ஆதியாகமத்தில் மோசே உபயோகித்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் தேவன் ஒருவர் என்பதையும் வேதம் நமக்கு கற்றுக்கொள்வதை நாம் பார்க்கலாம். உபாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 6:4. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இஸ்ரவேலே கேள், தேங்க்யூ. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே தேவன் ஒருவர் என்பதை வலியுறுத்தக்கூடிய வேதாகமம் அவர் மூவராய் இருக்கிறார் என்பதை நமக்கு அறிய தருகிறது என்பதை நாம் காண தவறிவிடக் கூடாது. அவர் எப்படி மூவரில் ஒருவராய் இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அவர் மூவராய் இருந்தாலும் 3 தனிப்பட்ட தெய்வங்களாக இல்லாமல் எப்படி தனியொரு தேவனாக இருக்கிறார் என்பதையும் நம்முடைய குறுகிய அறிவினால் முழுமையாக புரிந்து கொள்ளவோ அதை விளக்கவோ முடியாமலேயே இருக்கிறது. எனவே திரியேகத்தை குறித்து நம்மை நாமே குழப்பிக் கொள்ள தேவையில்லை. இதை விளக்கவோ விமர்சிக்கவோ அல்லது அதை அறிந்து கொள்ளவோ நாம் முயற்சிக்காமல் நாம் அப்படியே விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது நல்லது. அது மட்டுமல்ல, அதைத்தான் நாம் அப்படி விசுவாசிக்க வேண்டும், அது அவசியமும் கூட என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு திரியேகத்தை குறித்து அநேக குளறுபடிகள், தவறான வியாக்கியானங்கள், இவைகளெல்லாம் நமக்கு விளங்காதவைகளாக இருப்பதினாலே விளங்காத ஒன்றை குறித்து நாம் நம்மை குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் திருத்துவம் உண்டு என்பதை நாம் ஆழமாக விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரே தேவன் மூவராய் இருப்பதினால்தான் ஆதியாகமம் 1:1 தேவனை குறிப்பிடக்கூடிய ஏலோஹிம் என்கிற சொல் மூல மொழியாகிய எபிரேய மொழியிலே பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த சொல் பன்மையிலே இருப்பதினால் பல தெய்வங்கள் இருக்கிறார்கள் என்றும் எண்ணத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காகத்தான் மூவராய் இருக்கக்கூடிய தேவன் ஒருவர் என்பதினாலும் வேதாகமத்தில் தேவனை குறிப்பிட ஏலோகிம் என்ற பன்மை சொல் உபயோகிக்கப்படும் போதெல்லாம் இதனோடு சேர்ந்து வினைச்சொற்கள் எப்பொழுதும் ஒருமையிலே உபயோகிக்கப்படுவதை பார்க்கிறோம். அதாவது ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்கிற ஒரு வினைச்சொல் ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் என்கிற எபிரேய மொழியிலே ஏலோகிம் என்று பன்மையிலே சொல்லப்பட்டிருந்தாலும் சிருஷ்டித்தார் என்கிற ஒரு வார்த்தை வினைச்சொல்லாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், பல தெய்வங்கள் என்று எண்ணிவிடக் கூடாது. வேதாகமத்தில் அவர் மூவரில் ஒரு தெய்வம் என்பதை குறிப்பிடுவதற்காக இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே பன்மையிலே குறிப்பிடப்படும் தேவன் ஒருவர் என்பதையும் நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். என்றாலும் நாம் வாசித்த உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 6:4. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இதில் பார்க்கணும், தேவன் ஒருவரே என்கிற ஒரு சத்தியம் நேரடியாகவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலே ஒருவரே கர்த்தர் என்பது எபிரேய மொழியில் ஒரே ஒரு கர்த்தர் என்றுதான் உள்ளது. தமிழிலே ஒருவரே கர்த்தர் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எபிரேய மொழியிலே ஒரே ஒரு கர்த்தர் என்று இருக்கிறது. எனவே பிதா, குமாரன்,
பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவராக இருக்கின்றார். அதாவது பிதா மாத்திரமல்ல, அல்லது பிதா குமாரனின் மூலமாகவும் அல்ல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்னும் மூவரும் ஒன்றாய் இருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்துள்ளனர் என்பதையும் நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அடுத்தபடியாக முதலாவது தேவன் எதை சிருஷ்டித்தார் என்பதை குறித்து நாம் சற்று தியானிக்கலாம். இப்படி திரியராக இருக்கும் தேவன் முதல் நாளிலே முதலாவதாக வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமம் 1:1 நமக்கு கூறுகிறது. ஆனால் தற்காலத்திலே பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள் தேவன் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் சுருக்கமாக குறிப்பிடுகின்ற விதத்துல தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது என்று சொல்லுகிறார்கள். அதாவது இந்த வசனத்திலே வானமும் பூமியும் என்ற சொல் உபயோகப்படுத்தப்பட்டிருப்பதினாலே அதில் எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த வார்த்தை உபயோகப்படுத்திருக்கிற அர்த்தம் அந்த அர்த்தத்திலே அது சொல்லப்படவில்லை. காரணம், ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே முதல் நாளிலேயே தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கவில்லை. எனவே 1ஆம் வசனத்தில் வானமும் பூமியும் என்பது சிருஷ்டிக்கப்பட்டவைகள் எல்லாவற்றையும் சுருக்கமாக குறிப்பிடக்கூடிய சொற்பிரயோகம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே விதமாக வாசிக்கிறோம். 1:2 பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று பார்க்கிறோம். இதிலே ஒழுங்கின்மையும் வெறுமை என்று பார்க்கிறோம். அதாவது தற்காலத்திலே பூமியில் இருக்கக்கூடிய ஒழுங்கும் தாவரங்களும் உயிரினங்களும் இல்லாமல் வெறுமையாக இருந்த பூமி 6 நாட்களாக நடைபெற்ற சிருஷ்டிப்பின் செயலின் மூலமாகத்தான் ஒழுங்குபடுத்தப்பட்டு முழுமையடைந்தது. ஆனால் இதை கருத்தில் கொள்ளாத சிலர் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட பூமி ஒழுங்கற்றும் வெறுமையுமாக இருக்காது என்ற எண்ணத்திலே தங்களுடைய கற்பனையிலே பல காரணங்களை கற்பித்து ஒரு சில தவறான போதனைகளையும் உருவாக்கி இருக்கிறார்கள். அதாவது தேவன் எல்லாவற்றையும் செவ்வையாக செய்கிறவர், அவர் சிருஷ்டிக்கும் போது பூமி ஒழுங்கில்லாமல் இருக்காது, வெறுமையாக இருக்க வாய்ப்பில்லை என்று சொல்வதுண்டு. இன்னொரு கருத்து என்ன சொல்கிறார்கள், அவன் செம்மையாகத்தான் சிருஷ்டித்தார், ஆனால் 2ஆம் வசனத்திற்கு வரும்போது தள்ளப்பட்ட தூதன் பூமியானதை ஒழுங்கற்றதாய் அதை வெறுமையானதாக ஆக்கிவிட்டான் என்றெல்லாம் வியாக்கியானம் செய்வதுண்டு. ஆனால் முதல் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது, வானமும் பூமியும் சிருஷ்டித்தார் என்றால் அது சிருஷ்டிக்கப்பட்டது. 2ஆவது வசனத்தினுடைய அந்த 1ஆம் வசனத்தினுடைய தொடர்ச்சி. தமிழில் தான் அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாக இல்லாமல் 2ஆவது வசனம் போல் காணப்படுகிறது. ஆனால் ஆங்கிலத்திலும் மூல பாஷையாக எபிரேய மொழியிலும் வாசித்து பார்ப்போமானால் அது 1ஆம் வசனத்தினுடைய தொடர்ச்சி என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த 1ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வானமும் பூமியும் எவற்றை குறிக்கின்றன என்பதையும் நாம் சரியான விதத்திலே அறிந்திருக்க வேண்டும். இந்த வசனத்தில் வானம் என்பதற்கு உபயோகப்படுத்தப்பட்டுள்ள எபிரேய மொழியானது ஷெமாயிம் என்று வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஷெமாயிம், இந்த ஷெமாயிம் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். ஷெமாயிம் என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே நான் சொன்னது போல அது அந்த எபிரேய சொல் ஆகாயத்தை மட்டுமல்ல பரலோகத்தையும் குறிப்பிடுகிற ஒரு சொல்லாக இருக்கிறது. மேலும் ஆகாயம் 2வது நாளில் தான் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆகவே இந்த ஷெமாயிம் என்ற வார்த்தை ஆரம்பம், அதாவது ஆகாயத்தை மட்டுமல்ல பரலோகத்தை குறிப்பிடுகிற ஒரு சொல். இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரம் 6வது வசனம் துவங்கி 8வது வசனம் வரை உள்ள வசனங்களிலே பார்ப்போமானால் அந்த ஆகாய விரிவு, ஆகாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு வேறொரு எபிரேய பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது, ராக்கியா என்ற வார்த்தை. ராக்கியா என்று சொல்லும் பொழுது RAQIA என்ற ஒரு எழுத்து, எபிரேய மொழியில ராக்கியா. இந்த வசனம் ஆகாயம் என்ற வார்த்தைக்கு அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இதைத்தான் ஆங்கிலத்துல பார்த்தோம்னா கொஞ்சம் தெளிவாக, தமிழ்ல வானமும் பூமியும் என்று சொல்லப்பட்டிருக்கு, வானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்துல நாம் வாசித்தோம், இன் தி பிகினிங் காட் கிரியேட்டட் தி ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த் அப்படின்னு ஹெவன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானம் என்ற ஸ்கை என்று சொல்லப்படவில்லை, மாறாக அதற்கு ஹெவன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பரலோகங்கள் என்று பன்மையிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஆங்கில வேதாமத்தில். ஏனென்றால் 1ஆம் வசனத்திலே இந்த சொல் தேவதூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் போன்ற பரலோக என்ற பரலோக ஜீவிகளை உள்ளடக்கிய ஆவிக்குரிய உலகத்தை, அதாவது ஆவி உலகத்தை குறிப்பிடுவதனால்தான் பன்மையிலே ஹெவன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். எனவே ஆவியுலக ஜீவிகளின் இருப்பிடமான பரலோகமும் தேவனாலேயே சிருஷ்டிக்கப்பட்டுள்ளது. ஆகவேதான் ஆதியிலே தேவன் வானத்தையும்
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தையும் பூமியையும், ஆங்கிலத்திலே ஹெவன்ஸ், மூல பாஷையிலும் ஷெமாயும் என்ற சொல் பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அதுல என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? அந்த நாளிலே அந்த வானத்திலே தேவதூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் போன்ற பரலோக ஜீவிகளை உள்ளடக்கிய ஒரு ஆவியுலகத்தை அது குறிக்கிறது. அதன் அடிப்படையாக பூமி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியை அவர் சிருஷ்டித்தார் என்று. இந்த பூமி என்று சொல்லும் பொழுது இந்த பூமி என்ற வார்த்தையானது சடப்பொருள் உலகத்தை குறிக்கிறது. அதாவது மெட்டீரியல் வேர்ல்டு. முதல்ல சொல்ற வானம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, இரண்டாவது சொல்லப்படுகிற சடப்பொருள் உலகம் மெட்டீரியல் வேர்ல்டு. அதாவது தண்ணீரையும் மண்ணையும் உள்ளடக்கிய நாம் வாழக்கூடிய பூமியை அது குறிக்கிறது. எனவே தேவன் முதல் நாளில் முதலாவதாக நம்முடைய கண்களால் காண முடியாத ஆவி உலகத்தையும், அதாவது பரலோகத்தையும், காணக்கூடிய சடப்பொருள் உலகத்தையும் சிருஷ்டித்துள்ளார் என்பதையும் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுவேதான் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், தேவன் முதல் நாளில் முதலாவதாக நம்முடைய கண்களால் காண முடியாத ஆவியுலகத்தையும், அதாவது பரலோகத்தையும், காணக்கூடிய சடப்பொருள் உலகத்தையும் கர்த்தர் சிருஷ்டித்துள்ளார். அதை நாம் வேதத்திலிருந்து நாம் அதை அறிந்து கொள்ளலாம். எப்படி அதை சொல்லுகிறோம் என்று வாசியுங்கள். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை யாராவது வாசிங்க. கொலோசையர் 1:16. ஏனென்றால் சகலமும் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும், கர்த்தத்துவங்கள் ஆனாலும், துரைத்தனங்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. தேங்க்யூ. இதுல பார்க்கிறோம், பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டன என்று நாம் வாசிக்கிறோம். இதைத்தான் நாம் நம்முடைய திருச்சபை விசுவாச அறிக்கைகளிலும் கூட தேவன் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று அறிக்கை நாம் செய்கிறோம். ஏனென்றால் வேதாகம சத்தியத்தின்படி நம்முடைய கண்களினால் காண முடியாத ஆவியுலகமான பரலோகத்தை தேவன் தமக்காக வைத்துக் கொண்டு கண்களினால் நாம் காணக்கூடிய சடப்பொருள் உலகத்தை, மெட்டீரியல் வேர்ல்டை மனிதருக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இதையும் நாம் வேத வசனத்திலிருந்து நாம் அதை உறுதி செய்து கொள்ளலாம். வாசிக்கலாமா? சங்கீதம் 115:16. சங்கீதம் 115:16. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். தேங்க்யூ. இதுல பார்க்கிறோம், வானம், இதுல தெளிவாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அதை திரும்ப ஒருக்க வாசிங்க. வானங்கள் கர்த்தருடையவைகள், வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அதனாலதான் நம்ம அனைவரும் ஒருவேளை ஒரு சில கேள்விகள் நமக்கு வரும். ஒருவேளை வானமானது காணக்கூடாத இந்த ஆவி உலகத்தை, அதாவது பரலோகத்தையும் அதனுள்ள இருக்கக்கூடிய ஜீவிகளையும் கர்த்தர் உண்டாக்கினார் என்றால் அவைகளை பற்றியதான செய்திகள் ஒன்றும் அல்லது விளக்கமோ இந்த வசனங்களிலே சொல்லப்படவில்லை என்று கேட்கலாம். தேவன் நமக்கு கொடுத்திருப்பது பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் பூமியினுடைய சிருஷ்டிப்பை குறித்தும் அதிலே சிருஷ்டிக்கப்பட்ட காரியங்களை குறித்தும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவைகளை குறித்து நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். மாறாக பரலோகத்தை அவர் தமக்காக வைத்துக் கொண்டதினாலே அவைகளை குறித்ததான இந்த ஆவி உலகத்தை குறித்ததான காரியங்களை நமக்கு அதிகமாக சொல்லாமல் இந்த மனுபுத்திரருக்கு தேவையான பூமியை குறித்ததான காரியங்களும் வாழ்க்கையும் பூமியினுடைய படைப்பின் விவரங்களும் நமக்கு இதிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய சிருஷ்டிப்பிலே மகத்துவமான இந்த காரியங்களுக்காக நம் ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஒரு வசனத்திலே இவ்வளவு காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சிருஷ்டிப்பினுடைய மகத்துவத்தை நீங்களும் நானும் அறிந்து கொண்டவர்களாக, அதை விசுவாசிக்கிறவர்களாக நாம் வாழும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவர்களாய் நாம் காணப்பட முடியும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். இந்த சிருஷ்டித்தார் என்ற வார்த்தைக்கான விளக்கங்களை அடுத்த வாரத்திலே நாம் அதற்கான காரியங்களை வேத வசன ஆதாரங்களோடு கூட நாம் தியானிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆகவே இந்த 2 காரியங்களை பார்க்கிறோம். ஆதியிலே தேவனுக்கு நாட்கள் கிடையாது, கணக்கிடப்பட முடியாத நித்தியமான தேவன் என்பதையும், தேவன் என்கிற சொல் பன்மையிலே சொல்லப்பட்டிருப்பதினால் திரித்துவத்தை உள்ளடக்கிய வாசகம் அல்லது சத்திய வசனம் என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம்.
வானம் என்பது ஆவியுலகத்தையும், பூமி என்பது சடப்பொருளாகிய இந்த பூமி, மண் மற்றும் காரியங்களையும் குறிக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம். இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் முதலாவது நாளிலே அவர் சிருஷ்டித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே அவருடைய சிருஷ்டிப்பின் மேன்மைக்காக, மகிமைக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, மனிதர்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பூமிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, இந்த பூவுலக வாழ்விலே தேவனுக்கென்று வாழ்ந்து இந்த படைப்பின் மேன்மையை நாம் மற்றவர்களுக்கு பறைசாற்றுகிறவர்களாக, மற்றவர்களையும் இந்த படைப்பின் மேன்மையை புகழ்கிறவர்களாக, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வாழ்வதற்கு, அவர்களை வழிநடத்துவதற்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இனிய வேளையிலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. இந்த அருமையான நேரத்தை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு கொடாகுடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தேவரீர் நல்லவராய் இருக்கிறீர். உம்முடைய சிருஷ்டிப்பினுடைய மேன்மைகளை, அதனுடைய சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் ஆராய்ச்சி செய்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும், ஒருவேளை அநேக காரியங்களை அறிந்து வைத்திருப்போமானால் அதை நினைவுபடுத்திக் கொள்வதற்கும் தேவன் எங்களுக்கு கிருபையாய் தந்த தருணத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த இணைப்பில் இணைந்திருந்த உம்முடைய வசனங்களை தியானித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பேர் பேராய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்ட சத்தியத்தை நாங்கள் அதை விளங்கிக் கொள்ளவும், அதை ஏற்றுக்கொண்டவர்களாக, விசுவாசித்தவர்களாக, அதை அறிக்கை செய்தவர்களாக வாழ்ந்து இந்த படைப்பின் மேன்மையை எங்களுடைய வாழ்விலே அனுபவமாக்கி, இந்த படைப்பினுடைய மேன்மையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு படைக்கப்பட்டவர்களையும் நாங்கள் நேசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்து உதவி செய்யும். ஆசீர்வதியும், வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நல்ல நாமத்தினாலே மிகுந்த தாழ்மையோடும் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் மனிதரோடும் இந்த கற்பம் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும், நம்முடைய குடும்பத்தினரோடும், கையின் பிரயாசங்களோடும், நம்முடைய நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுடைய அனைத்து முஸ்லிம் குடும்பத்தினரோடும் இன்னும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.